ரயில் கொள்ளை சம்பவத்தில் நின்றிருந்த ரயிலில் துளையிடப்பட்டு ரயில் புறப்படுவதற்கு முன் மேலோட்டமாக மூடி பின்னர் வேகம் குறைந்த பகுதியில் ரயில் பெட்டிக்குள் இறங்கி பணத்தை கொள்ளையடித்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வெல்டிங் தொழில்நுட்ப வல்லுநர் இளவரசனுடன் செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். கொள்ளையடிக்கப்பட்ட 6 கோடி ரூபாய் தொகை குறித்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. நம்மளோட பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலே இந்த வெல்டிங் துறையில் வேலை செஞ்சுட்டு வர நம்மளோட இளவரசன் மட்டும் இருக்கார். அவர்கிட்ட இந்த சம்பவம் எப்படி நடந்துக்கிற வாய்ப்புகள் கொடுத்து தெரிஞ்சு போகிறோம். அதாவது இளவரசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இந்த வெல்டிங் துறையில் இருக்கீங்க. இந்த ஓடுற ரயிலில் இந்த பெட்டியை கட் பண்ணி எந்த கேஸோ இல்லை ஆர்க் வெல்டிங் கட் பண்ணி எதை வச்சு கட் பண்ணி உள்ளே இறங்க முடியும், எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், இதற்கான சாத்தியம் எப்படி இருக்குது சார்? ரயில்வே ட்ராக்கில் ஏறி மறுபடியும் வெட்டணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஆனால் வெல்டிங் செட்டெல்லாம் வெட்ட முடியாது. கேஸ் சிலிண்டர் இருந்தால் வெட்டலாம். அதாவது ஒரு 3 பேர் ஆள் இருந்து வெட்டணும்னா வெட்டலாம். 10 நிமிஷத்தில் வெட்டி முடிக்கலாம் ஒரு ஆள் இறங்குற மாரினா. சப்போஸ் ஏதாவது வண்டி நிறுத்தி வச்சுருந்தா வெட்டலாம். ரன்னிங் ஸ்பீடு 40 வேகம் ஸ்பீடு போனால் அந்த ஸ்பீடில் வெட்ட முடியாது. டார்ச் ஆனால் பிடிச்சிச்சா மறுபடியும் வெட்டலாம். அவ்வளோதான் சார். இப்போ அதை தவிர வேறு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே கட் பண்ணியிருந்தால் எந்த இடத்துல கட் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்கும் சார்? ஆல்ரெடி ஏறினே வெட்டி வச்சிருந்து அது சும்மா பேக்கிங் பண்ணிவிட்டு இறங்கி இருக்கலாம். மற்றபடி ஓடும் ட்ரெயினில் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை சார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளவரசனை பொறுத்த வரைக்கும் 15 வருஷமாக இந்த தொழில் ஈடுபட்டிருக்காரு. இவரோட ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா ஓடுற ரயிலில் 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியாது. ஒரு 3 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் மட்டும்தான் அது வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெட்டி அதை ஒட்டி வச்சிருந்து ரயில் புறப்பட்ட பின்னர் அந்த இடத்துல இறங்கி இந்த கொலை சம்பவத்தை ஈடுபட்டுக்கலான்றது ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்போல பிறைச்சுடனுடன் கோபிநாத்.